ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 யெகோவாயீரே உம்மை நினைத்து ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவா நிசியே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். யெகோவாயீரே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவா நிசியே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே, ஆராதனை இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் நம்மை அழைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய திருவசனத்தை கேட்கின்ற ஒரு காரியத்துக்காக நன்றி கர்த்தாவே. நம் செவிகள் திறக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, அதை புரிந்து கொள்ளும் என் இதயம் திறக்கட்டும் ராஜாவே. இந்த நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, உலகத்தில் நமக்காக மனிதனாக வந்து நமக்காக உயர்ந்து நமக்காக உயர்ந்து பரலோகம் சென்று மறுபடியும் வர என்று கர்த்தாவே நம்முடைய வசிக்கிறதுக்காக அப்பமாக மாறிய தேவனையும் ஆராதிக்கிறது நேரத்துக்காக நன்றி கர்த்தாவே. ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக நன்றி கர்த்தாவே. நடுவில் இறங்கி வந்ததுக்காக நன்றி. ஆராதனை ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஆராதனை. நன்றி நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Hallelujah. 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 கிறிஸ்துவில் அருமைக்கிற மக்களை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்துவ அன்பார்ந்த மக்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஊதாரி மைந்தனுடைய கதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளில், அவர் சொன்ன கதைகளில் மிக மிக பிரபலமான மிக மிக சிறந்த ஒரு முக்கியமான ஒரு கதை இந்த ஊதாரி மைந்தனுடைய கதை. இன்று இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்பார்ந்த மக்களே, சில முக்கியமான விஷயங்களை இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது.
அந்த வீட்டுல பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்பா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறான், இது தம்பி, 3 பேர் தான் வீட்டுல இருக்கிறாங்க. அம்மாவை பத்தி எதுவும் அவங்க கதையில எதுவும் சொல்லவே இல்லை. இந்த 3 பேர் தான் இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க கூட வேலை செய்யறாங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தம்பிக்கு, சின்ன பையனுக்கு, அவருடைய சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு எங்க தூர எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ஆனா பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த சிறுவனுக்கு எப்படி வந்தது அதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட நண்பர்கள், தோழர்கள் இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம், யாராவது ஒருத்தர் சரியில்லை, கெட்ட பையனாக்கா முழுவதுமாக அந்த பிரச்சனைய அவங்க அப்பா அம்மா மேல போடுவோம். அப்பா அம்மா சரியா கவனிக்கல, அதனால பையன் கெட்ட பையன் ஆயிட்டான். அப்படி கிடையாது. ஏன்னா 24 மணி நேரமும் அப்பா அம்மா பையன் கூட இருந்து பார்க்க முடியாது. எங்க போறான், என்ன பண்றான், ஒண்ணு பார்க்க முடியாது. ஆனால் அதிக நேரம் தன்னுடைய நண்பர்களோடு தான் இருக்கிறார்கள். தன்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எங்க போறாங்க, என்ன எல்லாமே தன்னுடைய நண்பர்களுக்கு தெரியும். ஆக இவருடைய சொத்தை பிரிச்சுக்கிட்டு, அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு, சொத்தை மட்டும் வாங்கிட்டு போறதுல அப்பா அம்மா கிட்ட இருந்து விலகி போறது, இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? கெட்ட நண்பர்களிடமிருந்து வருகிறது. ஏன்னா கெட்ட நண்பர்கள் தான், நீ வா நம்ம ஜாலியா போய் சுத்தலாம், நிறைய காசு எடுத்துட்டு வா, ஜாலியா போய் சுத்தலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்ப இருக்கிற அநேக இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ஜாய்மெண்ட், லைஃப்ல ஜாலியா இருக்கிறது. லைஃப்ல வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பது என்பது காசை இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு நம்ம நினைச்ச போல வாழ்வது கிடையாது. மாறாக நம்ம ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு பட்டம் ஒண்ணு விட்டு இருக்கிறான். பட்டம் அந்த சின்ன நூல்ல கட்டி பட்டம் விட்டு இருக்கிறான். நல்லா ஹைட்டா பறக்குது, நல்லா பறக்குது. அந்த பட்டம் சொல்லுது, நான் தான் இவ்வளவு ஹைட்டா பறக்கிறேன்ல, என்னை விட்டுட்டுனாக்க இன்னும் நான் ஹைட்டா பறப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பட்டம் விடுற சிறு பையன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விடுறான். கட் பண்ண உடனே பட்டம் இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போச்சு, காத்து அடிக்குது. அந்த காத்து அடிக்கிற வேகத்துல இன்னும் கொஞ்சம் ஹைட்டா போகுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து ஒரு முள்ளு மரத்து மேல விழுந்து பீஸா ஆகி போயிடுது. கடைசியில் அந்த பட்டம் இருந்த இடமே தெரியாம போயிடுது. அப்படிதான் சுதந்திரம் என்பது சும்மா கையில் இல்லாம அப்படி விட்டுறது கிடையாது. எந்த அளவுக்கு அந்த நூலோட புடிச்சு அந்த பையன் நிறுத்துறானோ அப்பதான் அந்த பட்டம் கரெக்டா கண்ட்ரோல் இருக்கும், எங்கேயும் மிஸ் ஆகாது, எங்கேயும் போயிடாது, தொலைஞ்சிடாது. நிறைய பேர் பட்டத்தை தொலைச்சிட்டு ஓடுவாங்க, எங்கெங்கயோ விழுந்து கிடக்கும். அதே போலதான் யாரு நம்மளுக்கு இளைஞர்கள் சுதந்திரம் வேணும், சந்தோஷம் வேணும், ஜாலியா இருக்கணும், அப்பா அம்மா கண்ட்ரோல் நான் இருக்க மாட்டேன், பெரியவர்கள் கண்ட்ரோல் இருக்க மாட்டேன், எனக்கு என் இஷ்டப்படிதான் செய்வேன்னு சொல்லிட்டு போறாங்களோ கடைசியில இப்படி ஒரு நிலைமைதான் ஆகின்றது. அந்த பையன் சொத்து மட்டும் பிரிச்சுட்டு போல, அப்பா அம்மா அந்த பையன் தன்னுடைய குடும்பமே வாழான்னு சொல்லிட்டு போறான். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கெட்ட நண்பர்கள் தான் கொடுப்பார்கள், நல்ல நண்பர்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆக முதலாவது விஷயம், நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு சேருகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது ரெண்டாவது பாருங்க, நிறைய பேரு தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை, நேரம் கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி காலையில வேலைக்கு போறாங்க, சாயந்தரம் வர்றாங்க, டயர்டா இருக்கிறாங்க, தூங்கிடுறாங்க. ஆனா எத்தனை பேர் தன்னுடைய பிள்ளைகளோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, ஒன்னா உட்கார்ந்து பேசுறாங்க? தேவைப்படுகிற அன்பு வீட்டில் கிடைப்பது கிடையாது நிறைய பசங்களுக்கு, பிள்ளைகளுக்கு. அதனாலதான் வெளியில் அன்பை தேடி ஓடுகிறார்கள். நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழறதுக்கு ஆசைப்படுறாங்க. எனக்கு அவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்கும், நான் அவங்களோட அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆசைக்கு அடிமைப்படுகிறார்கள். ஏனென்றால் தேவைப்படுகிற அன்பு வீட்டில் கிடைப்பது கிடையாது. இந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு, சிறியவனுக்கு, அந்த இளைஞனுக்கு சரியான அன்பு வீட்டில் கிடைக்கவில்லை என்று நான் சொல்லணும். ஏன்னா அம்மா அந்த வீட்டுல இல்ல,
அம்மா பேரே நம்ம விவிலியத்துல அந்த பகுதியில வாசிக்கிறது இல்ல, அம்மா பேரை மென்ஷன் பண்ணல. அம்மா இருந்தாங்க, பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, எல்லாம் இவன் சொல்லியிருப்பான். ஆக முதல் விஷயம், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல பேச வேண்டும் நன்றாக. கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது என்ன பண்ணுது, சரியான அன்பு கிடைக்காத நேரத்துல, சரியான பாசம் கிடைக்காத நேரத்துல வெளியில் அதை தேடுகிறார்கள். அதான் முதல் பிரச்சனை. பசங்க ஸ்கூலுக்கு போறாங்களா, அவங்க வந்த உடனே சரி ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சு, உன்னோட நண்பர்கள் யார் யாரு, அவங்களாம் எப்படி பேசுறாங்க உங்க கூட, நீ எப்படி பேசுற, நீ எப்படி உன்னுடைய வார்த்தைகள்லாம் எப்படி பேசுற, யாரு கூட சண்டை போட்டிருக்கிறியா, எனக்கு கெட்ட வார்த்தைலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சிறிய வயதிலிருந்தே அவர்களை நாம் நல்ல முறையில் பழக வேண்டும். அது முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா, இந்த சிறு பையனுக்கு பாருங்க, அந்த சொத்துக்களை எல்லாம் ஊதாரித்தனமாக செலவு செய்தான். இப்பெல்லாம் 4 காசு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஆனா பணம் கிடைக்கும் போது அதை எந்த வகையில் செலவு செய்தால் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பது அநேக இளைஞர்களுக்கு தெரிவது கிடையாது. ஆக இருப்பதை சரியாக உபயோகப்படுத்துவது என்பது மிக மிக முக்கியமானது. சிறியவர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி. இப்ப நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம், ஒரு பொருள் வாங்குறதுக்கு போவோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஆனா அங்க போய் இருக்கிற எல்லா பொருளையும் பார்க்கும் பொழுது இன்னும் ஏதாவது பொருள் வாங்கணும்னு தோணும். அதான் சூப்பர் மார்க்கெட்ல போன உடனே எல்லா பொருளையும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒண்ணு வேணுமோ அதை மட்டும் வாங்க மாட்டோம். சரி இது வாங்கணும் நல்லா இருக்குமே, இதையும் வாங்கணும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்க போனது 10 பொருள் வாங்கி வந்துடும். அதுக்கப்புறம் சில பொருட்களை வாங்கி ஏன் தான் வாங்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓரமா மூலையில வச்சிருப்போம். எதுக்கு வாங்கணும்னே தெரியாது. ஆக அப்படி சரியான முறையில் நமக்கு இருப்பதை நாம் உபயோகப்படுத்துகிறோமா, இருக்கின்ற காசை சரியாக உபயோகப்படுத்துகிறோமா? நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறார், ஏன்னா தம்பி நீ ஃபுல்லா இப்படி சிகரெட் பிடிக்கிறியே, அதை சேர்த்து வச்சிருந்தாக்க நிறைய காசு உனக்கு மிச்சம் ஆயிருக்குல்ல, சரி எவ்வளவு சிகரெட் பிடிக்கிற? ஒரு நாளைக்கு நான் 100 ரூபாய்க்கு சிகரெட் பிடிக்கிறேன். அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னாக்க ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் ஆகுது. அப்படியே கனெக்ட் பண்ணாக்கா 3000 ரூபாய்னாக்கா 10 மாசத்துக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா 30,000. அப்படி ஒரு 10 வருஷத்துக்குள்ள கனெக்ட் பண்ணாக்கா லட்சக்கணக்கில் போதே. வெறும் 10 வருஷத்துக்குலாம் நீ சேர்த்து வச்சிருந்த அந்த காசை லட்சக்கணக்கில் போகுது. அந்த காசை நீ வச்சிருந்து செலவு பண்ணி உன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்கு அவரு சொன்னாரு, சரி ஓகே நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, உங்ககிட்ட இருக்கிற லட்சம் எத்தனை லட்சம் நீங்க வச்சிருக்கிறீங்க? இல்லப்பா என்கிட்ட காசு எதுவும் இல்லை. ஏன் உங்களுக்கு தான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லையே, அப்ப நீங்க இந்த காசை மீதி பண்ணி வச்சிருக்கிறது இல்ல, அப்ப உங்களுடைய காசு எங்க அப்படின்னு? என்கிட்ட காசு இல்லை. அன்பார்ந்த மக்களை, எந்த அளவுக்கு நாம் இருப்பதை, நிறைய இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இருப்பதை எந்த அளவுக்கு நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம், இருப்பதை எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆக இந்த ஊதாரி மைந்தனிடமிருந்து அந்த போகும்பொழுது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான், பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போறான், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்றான். தன்னுடைய எதிர்காலத்துக்காக அவன் செலவு பண்ணல, எதிர்காலத்தை நல்ல முறையில் பார்த்துக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக செலவு பண்ணல. ஜாலியா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்றாங்க இல்ல, ஜாலியா இருக்கணும், என்ஜாய்மெண்ட், அப்படி பண்ணி எல்லாம் காலி பண்ணிடுறான். கஷ்டம் வரும்பொழுது, கஷ்டம் இந்த பண்டிகைகளுக்கு போற சாப்பாடை சாப்பிடறதுக்கு போகும்பொழுது அதுவும் கிடைக்காத இருக்கும்பொழுது தான் அதனுடைய அருமை தெரியும். நம்ம கிட்ட இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது, தொடச்சிட்டோம்னா அதனுடைய அருமை பெருமை நம்மளுக்கு தெரியும். அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை பெருமை நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அந்த சேர் அங்க காலியா இருக்கும் பொழுது, காலியா இருக்கிற சேரை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய பாசம், அவங்களுக்கு நம்ம கூட எந்த அளவுக்கு பாசம் காமிச்சாங்க, அன்பு காமிச்சாங்க, எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வரும். இருக்கும்போது அவங்களை கவனிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, இல்லாதப்போ அவங்க நினைச்சு அழுதாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப இறந்துருவாங்க, அப்பா அம்மா யாராவது இறந்துட்டாங்கன்னாக்கா நல்ல ஒரு கலரை கட்டுவாங்க, நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு பெரிய மார்பிள் போட்டு பெருசா சூப்பரா கட்டுவாங்க. ஆனா அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கறதோ அதை பண்ணிருக்க மாட்டாங்க.
இப்ப கல்லறையை மட்டும் நல்லபடியா சூப்பரா கட்டினா பிரயோஜனம். ஆக பொருட்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, சரியான நேரத்திலே சரியாக பயன்படுத்த வேண்டும், சரியான மரியாதையை கொடுக்க வேண்டும், சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க நம்ம எல்லார்கிட்டையும் போன் இருக்குது, அந்த போனையே பிரச்சனை வரும்போது டக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தா அது நல்லபடியா ஒர்க் ஆகும். பைக் இருக்குது, பைக்கே சர்வீஸ் பண்ணிட்டு ஒழுங்கா வச்சிருந்தா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். கார் இருக்குது, இல்ல மத்த மிஷினுக்கு நம்ம வீட்டுல வச்சிட்டு இருக்கிறோம். எந்த மிஷினா இருந்தாலுமே, இல்ல வாட்டர் பியூரிஃபையர் எதுவா இருந்தாலுமே சர்வீஸ் பண்ணா நம்ம நல்லபடியா அதை பார்த்துக்கிட்டா தான் அது நல்லபடியா இருக்கும். நல்லபடியா நம்ம பார்த்துக்கலனாக்கா அது கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். அதே போலதான் பணமாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, நல்ல முறையில் பார்த்து கொண்டால் நம்முடைய எதிர்காலத்தில் அவைகள் நமக்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த சிறுவனை போல தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணாமல் தேவை இருக்கின்ற விஷயத்திற்காக நம்ம செலவு பண்ண வேண்டும். அடுத்தது அப்பாவினுடைய பாசம். பாருங்க, இந்த சிறு பையன் ஏதோ ஒரு கோபத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு, செல்வம் காசு பணம் எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அப்பா அம்மானுடைய அன்பு பாசம் எப்பொழுதுமே குறையாது. இப்ப நிறைய பேருடைய வீட்டுல பாருங்க, பொண்ணோ இந்த பையனோ எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குது, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். சில பேர் போயிடுவாங்க, அவங்க கூட தெரியாத அவங்க கூட போயிடுவாங்க. அப்பா அம்மா பாசத்தை மறந்துட்டு அவங்க எத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவனிக்காம ஒருத்தர் கிடைச்ச உடனே அவங்க கூட போயிடுவாங்க. ஆனா பர்மனண்டா அங்கேயே சந்தோஷமா இருக்க முடியுமா? கொஞ்ச வருஷத்திலேயே மறுபடியும் அப்பா அம்மா கிட்ட வருவாங்க. வேற வழி இல்ல. எங்க நம்ம தொலைச்சோமோ அங்கதான் போய் தேட முடியும். எங்க தொலைச்சோமோ அங்கதான் மறுபடியும் வீட்டுக்கு தான் வந்தாகணும். அவளை மறுபடியும் வீட்டுக்கு வரும்பொழுது அப்பா அம்மா கிட்ட போய் பார்த்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவங்க வெளியில வந்து கோபமா இருக்கிற கூட காட்டிக்குவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பரவாயில்ல, என்ன பண்றது, என்னுடைய பையன் தானே, என்னுடைய பொண்ணு தானே. இன்னைக்கு எத்தனையோ பேர் குடும்பங்களில் அப்பா அம்மா காட்டுற பாசத்தாலதான் மறுபடியும் அவங்க வீட்டுல வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. பழையபடி மகளாகவும் அப்பா அம்மா காட்டுற பாசத்தால மட்டும்தான் அவங்க மறுபடியும் வீட்டுல ஒழுங்கா இருக்கிறாங்க. அப்பா அம்மா எனக்கு நீ வாடா, என்ன நீ வாடான்னு சொல்லிட்டு போயிட்டல, எனக்கு நீ வாடான்னு சொல்லிருந்தாக்கா எத்தனை பேர் தெருவில் நிற்பாங்க. தெருவில் நின்று ஒண்ணும் இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஆனால் எத்தனையோ பேருடைய அப்பா அம்மாவுடைய பாசத்தால அன்பானதான் நிறைய பேர் தவறான வழியில் போனவங்களும் மறுபடியும் வந்து குடும்பத்துல ஒரு நபராக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த மக்களை, நம்முடைய கடவுளும் ஒரு தந்தையை போல, ஒரு தாயை போல நாம் திரும்பி வருவோம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் இந்த நட்சத்திரனுடைய ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம், மனமாற்றம். கடவுள் நம்மிடமிருந்து பாசத்தோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கடவுள் வந்து கெட்டவர்கள் அழிய வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை, மாறாக கெட்டவர்கள் மனம் மாற வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார். ஆகவே மக்களை, அது பாருங்க, இந்த ஊதாரி மைந்தன் எப்ப அங்க கீழே விழுந்து அவனுக்கு ஒரு யோசனை வருது, சரி என்னுடைய அப்பா கிட்ட வேலை செய்யறவங்க எத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு இங்க நல்ல ட்ரெஸ் கிடையாது, சாப்பாடு கிடையாது, கஷ்டப்படுறேனே, சரி அடுத்த மாசம் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சானா, உடனடியாக எழுந்து தன்னுடைய தந்தையிடம் செல்கிறான். அதுதான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது, உடனடியாக. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருஷ கணக்குல பாவசங்கரம் பண்ணவே மாட்டாங்க. சரி இன்னைக்கு திடீர்னு நீங்க ஞாபகம் வரும், சரி பாவசங்கரம் பண்ணலையே, ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப மாசம் ஆச்சு, எப்ப பண்ணலாம், அடுத்த திருவிழா எப்ப வருது, ஈஸ்டர் வருது, சரி ஈஸ்டருக்கு பண்ணிக்கலாம். ஈஸ்டருக்கு அப்புறம் ஞாபகம் வரும்பொழுது எப்ப பண்ணிக்கலாம், கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸுக்கு பண்ணிக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் எப்ப வருது, திருவிழாவுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு 3 நாள் 4 நாள் தியானம் வைப்பாங்க, அப்ப பாவசங்கரம் அப்ப பண்ணிக்கலாம். நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நாம் தள்ளி போடவே கூடாது. நமக்கு இருக்கின்ற வேலைகளை சரிவர நேரத்தில் முடிக்க வேண்டும் என்பதை இந்த சிறுவன் நமக்கு உணர்த்துகிறார். உடனடியாக எழுந்து தன்னுடைய தந்தையிடம் செல்கிறார். ஆக மனமாற்றம் உடனடியாக இருக்க வேண்டும். நம்ம எப்பவுமே அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருந்தாக்க வேலைக்கு ஆகாது.
ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது. இஃப் நாட் டுடே தென் when, இஃப் நாட் யூ தென் who. நீ இல்லை என்றால் யாரு பண்ணுவாங்க? இப்ப நடக்க வேற எப்ப பண்ண முடியும்? ஆக நாம் ஒருபோதும் தாமதிக்காமல் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து உடனடியாக வெளியில் வந்து கடவுளிடம் திரும்பி வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திரும்பி வர வேண்டும் என்று கடவுள் ஆசைப்படுகிறார். ஆகவே அன்பார்ந்த மக்களை, குறிப்பாக எவ்வளவு இளைஞர்கள் தெரியாம எல்லாம் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கெட்ட நண்பர்களோடு சேர்த்து கொண்டு இப்படி தேவையில்லாத நிறைய தன்னுடைய வாழ்க்கையை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் அவர்களை மறுபடியும் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள், கன்னியர்கள் என்ற அந்த நூலில் நாம் கட்டி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நாம் சரியாக பரப்போம், சரியாக வாழ்வோம் என்ற ஒரு செய்தியை நாம் இளைஞர்களுக்கு கொடுப்போம். நாமும் நம்முடைய பாவ வழியிலிருந்து உடனடியாக கடவுளிடம் திரும்பி வருவோம். கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது.